வணக்கம், நான் உங்கள் ஆயிஷா. நம் தமிழக அரசின் நிவாரணத் தொகை ரூபாய் 5 லட்சத்திலிருந்து 8 லட்சமாக உயர்த்தி அரசாணையானது வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ அது சம்பந்தமான ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிவாரணத் தொகை பற்றிய ஒரு முக்கிய அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. கட்டுமான தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகை ரூபாய் 5 லட்சத்திலிருந்து ரூபாய் 8 லட்சமாக உயர்த்தி அரசாணையை வெளியிட்டிருக்கிறாங்க நம்ம தமிழக அரசு. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பு 5 லட்சம் வரைக்கும் நிவாரணத் தொகை பெற்ற இந்த குடும்பத்தினர் இனி வரும் காலங்களில் 8 லட்சம் ரூபாய் வரை நிவாரணத் தொகை பெற முடியும் என்று அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை நமக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. நம்ம சென்னையிலே நடைபெற்ற ஒரு கூட்டத்தொடரில் தான் இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கு. இதன்படி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டுள்ள ஏழை எளிய தொழிலாளர்கள் இறந்தால் அவர்களது குடும்பங்களுக்கு நிதி உதவி வழங்கிட பல்வேறு திட்டங்களை வெவ்வேறு காலகட்டங்களில் அமலாக்கம் செய்து வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அதை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னர் மேற்குறித்த அந்த அரசு ஆணைகளின்படியான எல்லா நிவாரண திட்டங்களையும் ஒருங்கிணைத்து அரசாணை நிலை எண் 471 நிதி, அதாவது முதலமைச்சரின் பொது நிவாரணம் மற்றும் நிதித்துறை விபத்து நிவாரணம் வழங்கிட ஒருங்கிணைந்த ஒரு திட்டமாக விபத்து நிவாரண திட்டம் அப்படிங்கிற ஒரு செயல்முறை திட்டத்தை அரசு அறிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த விபத்து நிவாரண திட்டத்தின் படி பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலாளி அவர் தன்னுடைய தொழிலில் ஈடுபட்டிருக்கும் போதே அல்லது அத்தொழில் சார்ந்த இதர பணிகளில் ஈடுபட்டிருக்கும் போதோ விபத்துக்குள்ளாகி இறந்தாலோ அல்லது அந்த விபத்தினால் பாதிக்கப்பட்டாலோ கீழ்கண்டவாறு நிவாரண உதவித்தொகை வழங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக அரசு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இதன்படி அந்த தொழிலாளிக்கு ஏதேனும் உயிர் சேதம் ஏற்பட்டிருந்தாலும் சரி அல்லது அவர்களுக்கு உடலில் ஏதேனும் காயம் ஏற்பட்டிருந்தாலும் சரி இந்த நிவாரணத் தொகை பொருந்தும் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் சட்டப்பேரவை அறிவிப்பை செயல்படுத்தும் விதமாக அரசாணையானது வெளியிட்டிருக்கிறாங்க நம்ம தமிழக அரசு. ஸோ பணியிடத்தில் விபத்து ஏற்பட்டு மரணம் அடையும் கட்டுமான தொழிலாளர்களின் குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா வழங்கப்படுற நிவாரணத் தொகை, ஆல்ரெடி அவங்க வழங்கிட்டு இருந்த நிவாரணத் தொகை இருக்கு இல்லையா, அந்த 5 lakhs அப்படிங்கிறது அதை உயர்த்தி இப்பொழுது 8 lakhs மாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்க இந்த இடத்துல சொல்ல வராங்க. ஸோ நிவாரணத் தொகை 5 லட்சத்திலிருந்து 8 லட்சமாக உயர்த்தி அரசாணையானது இப்போ புதுசாக வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஜீவோ பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பாஸ் பண்ணி இது நடைமுறைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இது போன்ற மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பை.